நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போவது வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த வைகாசி மாத ராசி பலனில் முதல்ல என்னென்ன சிறப்பு இருக்குது, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அமாவாசை பௌர்ணமிகள் மற்றும் கிரக பயிற்சிகளை முதல்ல பார்த்துடலாம். இந்த வைகாசி மாதத்தில் 2 அமாவாசை வருகிறது. அதாவது வைகாசி மாதம் 2ஆம் தேதியும் மற்றும் வைகாசி மாதத்தின் இறுதி நாளான 31ஆம் தேதியும் அமாவாசை 2 தினங்கள் வருகிறது. பௌர்ணமி வைகாசி மாதம் 16ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. இந்த வைகாசி மாதம் பொதுவாக என்ன ஒரு விசேஷம்னா சிர மாதம், அதாவது நிலையான மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக இந்த ரிஷப ராசி, அதாவது நில ராசிகளில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 4 மாதங்கள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் வைகாசி மாதம் 1ஆம் தேதி. இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதியில் சூரிய பகவான் மேச ராசியிலிருந்து நில ராசியான ரிஷபத்துக்கு பயிற்சியாகி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஆரம்பித்து வைப்பார். இந்த வைகாசி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்ன வருதுன்னா, வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் இரவு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சமாகிறார். இந்த நிகழ்வு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குரு உச்சமாகக்கூடிய நிகழ்வு. அவர் வருடம் பயிற்சி ஆனாலும் அவர் உச்ச ராசியான கடகத்துக்கு பயிற்சி ஆகிறது இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி. இந்த மாதத்தோட சிறப்பு இது. இன்னொரு இது என்னென்னா, இவ்வளோ நாள் நம்மளை அக்னி நட்சத்திரம் நடந்துகிட்டு இருந்தது. அக்னி நட்சத்திரம் வைகாசி மாதம் 14ஆம் தேதியோடு முடியுது. இந்த வைகாசி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அது மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லை. வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு குருவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த வைகாசி மாதத்தில் நாம் ஒவ்வொரு ராசி பலன்லையும் பார்க்கலாம். என்னென்ன சாதகங்கள் நடக்கும்னு பார்க்கலாம். பாதகங்கள் ஏதாவது நடக்குமா, அதுக்கு வாய்ப்பு இருக்குதா, கிரக நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க, முதல்ல கும்பராசிக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் இருப்பு நிலை பார்க்கலாம். ராசிநாதர் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற போகக்கூடிய குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்க போகிறார் இந்த மாதம். அதாவது கும்பராசிக்கு. அதற்கு அடுத்த நிலைமை உங்கள் கும்பராசிக்கு 3ஆம் இடமான மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இந்த மாதம் முழுவதுமே பயணிக்க போகிறார். அதற்கு அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இந்த இடத்துல 15ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்தில் இருக்க போகிறாரு 5ஆம் இடத்துல. 15ஆம் தேதி கழித்து தன்னுடைய ஆட்சி வீடான 5ஆம் இடத்துக்கு புதன் அங்கே பயிற்சி ஆகிறார். 5ஆம் இடத்துல இப்போ குரு சுக்கிரன் 2 சுப கிரகங்கள் அமர்ந்து மிக வலுவான இடத்துல இருந்ததில் குரு 5ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறது மிகச்சிறந்த அமைப்பு. சுக்கிரனோடு இணைஞ்சிருக்காரு, அது நல்ல அமைப்பு. அதற்கு அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசியில் ராகு கேது இருக்குது. இந்த கேதுவால் நான் ரொம்ப அந்த கேதுவாலையும் ராகுவாலையும் நான் பெருசாக துன்பப்படுறேன். எனக்கு தொழில் வளர்ச்சியிலையும் சரி, குடும்ப வளர்ச்சியுமாயும் சரி, கொஞ்சம் மன உளைச்சலாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களே எல்லாருக்குமே இந்த மாதம் 18ஆம் தேதி கழித்து ஒரு அருமருந்தாக அமையக்கூடிய மாதமாக அமையும். இந்த கிரகங்களின் இருப்பு நிலையால் எனக்கு என்னென்ன சாதகம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய, அடுத்து 18ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகச்சிறந்த அமைப்பு. இதனால் குரு பார்வையை வாங்கி சனி ராசிநாதன் என்ன பண்ணுவார், முதலில் உங்களை புத்துணர்ச்சியாக வைப்பார், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார், சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழிப்பார், அடுத்து நேரம் தவறாமல் இருக்க வைப்பார். ஒரு சுறுசுறுப்பாக உழைக்கணும். நான் 9 மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா 9 மணிக்கு எந்திரிக்க வைக்காமல் 6 மணிக்கு எந்திரிச்சு வச்சு உங்களுடைய அனைத்து தேவைகளையும் முடித்து
உங்களை 8:30 மணிக்கே அங்கே இருக்க வைப்பார். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான மாதத்தில் சில காரியங்கள் திட்டமிடுற மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு. அடுத்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன தைரியம் வீரியம் அனைத்தையும் கெடுக்குமா அப்படின்லாம் அந்த எதையுமே உங்களுக்கு கெடுக்காது. 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான இந்த செவ்வாய் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிற செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார். இதனால் இந்த மாதம் முழுவதுமே உங்களை தைரியம் வீரியம் அனைத்தும் மேம்படும். மற்றும் நீண்ட நாட்களாக சகோதரர் உறவு கூட இருந்த சில சங்கடங்கள் இந்த மாதம் நிவர்த்தியாகி அவர்கள் கூடிய உறவுகள் மேம்படும் மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும். ஒரு சிலருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு காவல்துறை மூலியமாக சில தடங்கள் சங்கடங்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த தடங்கள் சங்கடங்கள் தீர்க்கும் மாதமாக இந்த வைகாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அமையும். இது மட்டும்தானா அப்படின்னு நினைக்காதீங்க. 4ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய சூரியனும் இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய புதனும் புத ஆதித்ய யோகத்தில் அமைஞ்சி 4ஆம் இடமான வண்டி வாகனம் அசையாத சொத்துக்கள் வீடு தாய் இது எல்லா வகையிலையுமே இந்த உறவுகள் மூலியமாகவும் இந்த அசையா சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்தும் சேரும் மாதமாகவும் இந்த வைகாசி மாதம் கும்பராசிக்கு அமையும். 4ஆம் இடத்துல இருக்கிற இதனால் நீண்ட நாட்களாக தாயார் நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்க. அந்த தாயார் அமைப்புகள் பார்க்கக்கூடிய மாதமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும். இன்னும் ஒரு சிலருக்கு நான் தாய் மாமன் வீட்டை நான் பார்க்காம இருக்கிறேன், என் மனைவி தாய் தகப்பனை நான் என்ன பார்க்காம இருக்கிறேன், நீண்ட நாள் போகாமல் இருக்குது, அவங்க என்னை அழைச்சிட்டே இருக்கிறாங்க, நான் போகணும் அப்படின்னு நினச்சி தள்ளி போயிட்டுருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் அவர்களை சென்று பார்க்கும் மாதமாக அதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும் மாதமாக இந்த மாதம் அமையும் வைகாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு. அடுத்து 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு என்ன செய்வார்? 6ஆம் இடம் என்ன? கடன் நோய் வம்பு வழக்கு அப்படின்னு தான் அந்த ஸ்தானத்துக்கு தான் அதுதான் ஆதிபத்தியம். எனக்கு இது கிடைக்குமா, நான் கடனால் துன்பப்படுவனா, எதிரியால் துன்புறுத்தப்படுவனா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த கோச்சார் அமைப்புகளில் நான் மேற் சொன்ன சுப காரியங்களுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தை தேவைப்படும் பார்த்தீங்களா, நான் மேற் சொன்ன தாய் மற்றும் மாமனார் மாமியார் உறவுகள் மூலியமாக உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் மாதமாக அமையும். குறிப்பாக உங்கள் மனைவியின் உடன் பிறந்த சகோதரர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும். அதாவது கும்பராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த அமைப்பு கிடைக்கும். அடுத்து இந்த வம்பு வழக்குகள்லாம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு சரியாகுமா, நான் கடன் அதிகமாக வாங்கிட்டேன், இதெல்லாம் என்னால் கட்ட முடியுமா, அதுக்குண்டான வழி தெரியாமல் இருக்குது, இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்குது, வீட்டு லோன்லாம் கட்ட முடியாமல் வச்சுருக்கேன், இதெல்லாம் எனக்கு சரியாகுமா, கந்து கட்டாமல் இருக்குது ஒரு மாதமாக, அதெல்லாம் சரியாகுமா நீங்கள் கேட்டிங்கன்னா இது எல்லாமே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். அதை கட்டுறதுக்கு உண்டான பண வரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் இந்த வைகாசி மாதம் முழுவதும். அடுத்து நிறைய இளைஞர்களுக்கு இந்த கும்பராசியில் பிறந்த இளம்பெண்கள் இளைஞர்களுக்கு மத்தியம வயதில் இருக்க திருமணம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. அந்த தள்ளி போயிட்டுருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதம் திருமணம் சம்பந்தப்பட்ட நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு கைகூடும் மாதமாக அமையும். அடுத்து இவ்வளவு நாள் எனக்கு 5ஆம் இடத்துல இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு புத்திர பாக்கியத்தை தரமாட்டாரா அப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சமாகி உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு புத்திர பாக்கியத்தையும் குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார அமைப்புகளும் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கிறதுக்கு மகிழ்ச்சி பிறக்கும் வார்த்தைகளாகவும் இன்று உங்களிடத்தில் வெளிப்படும். அதனால் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரித்து மகிழ்ச்சி ரொம்ப குடும்பம் முழுவதும் நிறைஞ்சிருக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் இன்றைக்கி வைகாசி மாதம் 11, 12 இந்த நாட்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து உங்கள் வார்த்தையை தெளிவாக நீங்கள் பேசக்கூடிய நாட்களாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் நான் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வழிபாட்டை தீர்மானிக்க போகிறார். அதனால் கால பைரவர் வழிபாடு, ஒரு பிரதோஷ வழிபாடு, இதெல்லாம்
செய்யறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் நம்ம இறைவனோட கருணையால் அனைத்து செல்வங்களும் மற்றும் நன்றாக இருப்பீர்கள்.